பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே தங்கமயில் அவங்க அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி நடந்துக்கிட்டாதான் அங்கே பாண்டியன் மாமா வீட்டில் எனக்கு மரியாதை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே சரவணன் மாமாவும் நான் பேச மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கெஞ்சி மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாமல் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என் பேச்சை கேட்டு நடப்பார். அம்மா சொல்கிறபடி தான் செய்யணும் அப்படின்னு நினச்ச மயில் சரவணன் கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு மாமா. உங்ககிட்ட பணமே இல்லாமல் இப்படி என்னை வெளியூருக்கு கூட்டிகிட்டு வந்து என்னை நீங்கள் ரொம்பவே அவமானப்படுத்திட்டீங்க. எவ்வளோ நேரம் 3 மணி நேரம் கிட்ட இங்கே ஹோட்டலுக்கு வெளியவே உட்கார வச்சு எல்லாரும் பார்க்குறபடி செஞ்சிட்டீங்க. என்னால் அதை மறக்கவே முடியல. நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் செஞ்சதை என்னால் மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு கோவப்பட்டுட்டு இருக்க இங்கே சரவணனுக்கு என்ன பண்ணனே தெரியல. மயில் தான் சொன்னா, இங்கே இந்த பிரச்சனையை பற்றி நம்ம மறுபடியும் யோசிக்க வேண்டாம். ஹனிமூனுக்குன்னு வந்திருக்கோம், சந்தோஷமாக இருக்கலாம், வெளியில் போய் சுற்றி பார்க்கலாம், நல்ல பெரிய ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிடலான்னு சொன்னாலே. ஆனால் அதுக்குள்ளே என்னாச்சுன்னு தெரியல. இப்படி மனசு மாறி என்கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா. இவளை எப்படி சமாளிக்கணும் தெரியல, சமாதானப்படுத்தணும் தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய தம்பி செந்திலுக்கு கால் பண்ணி அட்வைஸ் கேட்டுட்ருக்காரு. அந்த சமயம் செந்திலும், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கியா? நீ கவலைப்படாதனா, நீ அண்ணி கூட சந்தோஷமாக இருக்கேன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அண்ணி என்னடானா அங்கே பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்களா? நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. அண்ணி என்ன சொன்னாலும் அதுக்கு பதில் பேசாத. நீ எவ்வளோ தூரத்துக்கு அமைதியாக இருக்கியோ அண்ணி மனசு மாறி உன்கிட்ட சீக்கிரமாகவே பேசிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம தம்பி சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். நமக்கு முன்ன பின்ன அனுபவம் இல்லாததுனால மயிலை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே. தம்பி சொன்ன மாதிரியே மயில் என்ன வேணாலும் பிரச்சனை பண்ணட்டும், நாம் எதுவும் பேசவும் வேண்டாம், நம்ம பாட்டுக்கு தூங்கிடலாம் அப்படின்னு இங்கே படுத்து தூங்கிடுறாரு. அந்த சமயம் மயில் மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்க இங்கே சரவணன் நல்லா தூங்குறத பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாக்குறாங்க மயில். இங்கே மயில், என்னது இது, சரவணன் மாமா கிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லி இவ்வளோ கோவப்பட்டிருக்கேன், ஆனால் அவர் பாட்டுக்கு படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நான் பேச மாட்டேன்னு சொன்னால் மனசு வேதனைப்பட்டு என்கிட்ட வந்து கெஞ்சுவார், என்கிட்ட மன்னிப்பு கேட்பாருன்னு நினச்சினே. இப்படி நம்ம நடந்துக்கிட்டாதான் சரவணன் மாமா நம்ம வழிக்கு வருவாங்கன்னு அம்மா சொன்னதால நானும் கோவப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே இங்கே தலைகீழ நடக்கிற மாதிரிலாம் இருக்குது. மாமா என்னவோ எதை பற்றியும் யோசிக்காமல், நான் கோவப்பட்டதை பற்றி கூட யோசிக்காமல் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நான் தான் இங்கே ஹனிமூனுக்கு வந்து மாமா கூட சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா எங்கள் அம்மா கொடுத்த ஐடியாவால் நான் ஒரு பக்கம் கோவப்பட்ட மாதிரி நடித்தாலும் இன்னொரு பக்கம் சரவணன் மாமா என்னை கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு, அவர் பாட்டுக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நான் தான் இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல. அம்மா பேச்சை கேட்குறதா, இல்லை நான் எப்பயும் போல் சரவணன் மாமா கிட்ட சந்தோஷமாக நடந்துக்கிறதா, இங்கே ஹனிமூனில் சந்தோஷமாக இருக்கிறதா ஒன்றும் புரியலையே அப்படின்னு பாக்கியம் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் மனசுல வாங்கிக்கிட்ட தங்கமயில் என்ன பண்ணனே தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. அடுத்த நாள் காலையில சரவணன் ஹோட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்க உடனே தங்கமயில் ரொம்ப கோவமா உட்காந்துட்டு இருக்கும்போது, என்ன மயில் சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்க, எனக்கு சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் எப்போ என் சொல் பேச்சை கேட்டு நான் சொல்கிறபடி நடக்கிறீங்களோ அப்போ தான் உங்ககிட்ட நான் சந்தோஷமாக பேசுவேன், நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்க. உடனே சரவணன், அப்படியே மயில், அப்போ உனக்கு பசிக்கலையா? சரி நான் போய் சாப்பிட்டு வரேன், நீ பேசாமல் ரூம்லேயே இரு அப்படின்னு அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நடந்த தங்கமயிலுக்கு சரியான பதில் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இங்கே சரவணன் அவர் விருப்பப்பட்ட மாதிரி செஞ்சுக்கிட்டு இங்கே மயிலை ஒதுக்கி வைக்கிற மாதிரியும், மயிலை கண்டுக்காத மாதிரியும், மயில்கிட்ட பேசாத மாதிரியும் அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பார்க்க, இதெல்லாம் பார்க்கும்போது மயிலுக்கு மனசு வேதனையாக இருக்குது. சரவணன் மாமா என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தார், அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் பிரச்சனை பண்ண போய் இப்போ சாப்பிட கூட என்னை வரியான்னு கேட்க மாட்டேங்கிறாரு. சாப்பிட வரலன்னு சொன்னாலும் என்னை ஆசையாக கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாரே. அவர் பாட்டுக்குள்ள சாப்பிட போயிட்டாரு, எனக்கோ பசி எடுக்குது, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க தங்கமயில். தன்னுடைய திமிரால சரவணனை எப்படியாவது அள வைக்கணும், தான்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு நினச்ச தங்கமயில் என்னென்னவோ செய்கிறாங்க. ஆனால் சரவணன் எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு, நீ வெளியில் ஊர் சுத்த வரியா இல்லையா? ஏன்னா சென்னைக்கு வந்ததே பெருசு, எங்கள் அப்பா இப்படிலாம் என்னை அனுப்புனதே இல்லை. நீ இப்படி கோவப்பட்டுக்கிட்டு ரூமில் தான் இருப்பேன்னு நினச்சேன்னா ரூமில் இருந்துக்க. ஆனால் என் சொல் பேச்சை கேட்டால் மட்டும்தான் உன்னை வெளியில் எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்க கூப்பிட்டு போவேனே தவிர்த்து நீ அடம்பிடிக்கிற வரைக்கும் இந்த ரூமில் தான் இருந்தாகணும், உன்கிட்ட நானும் பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு சரவணன். இதை எதிர்பார்க்காத தங்கமயில் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. நான் பேசலைன்னா மாமா வருத்தப்படுவாங்கன்னு பார்த்தா இப்போ நீ என்னன்னாலும் பண்ணிக்க, நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு இப்படி பேசிட்டாரே, இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி கலங்கி போய் உட்காந்துருக்காங்க மயில். இங்கே சரவணன் மயிலோட மனசு இப்படி மாறினதுக்கு காரணம் என்ன? மயிலை என்கிட்ட இப்படி கொஞ்சம் கூட கோவப்பட்டதே இல்லை. நான் என்ன சொன்னாலும் அதை எதிர்த்து பேசாம கேள்வி கேட்காம என்கிட்ட பாசமா நடந்துக்கிற மயில் இப்போ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சிடுசிடுன்னு
தேவையில்லாமல் மூஞ்ச காட்டுறா, என்கிட்ட பேச வந்தாலே ரொம்ப கோவப்படுறா, இப்படி ஏன் நடந்துக்கிறா? நல்லா தானே இருந்தா. நம்ம இங்கே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வரும்போது கூட தங்கமயில் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலே. இது வரைக்கும் தங்கமயில் பணத்தை பற்றி பெருசாக என்கிட்ட எதுவும் பேசினதே இல்லை. அப்படி இருக்கும்போது மயில் எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கா. அவங்க அம்மா தான் ஏதாவது சொல்லி கொடுத்து மயிலோட மனசை மாற்றிருப்பாங்க போல. அதான் மயில் என்கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்கா. மயிலுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சரியான பாடம் புகட்டியே ஆகணும். நான் என்னவோ வேணும்னே தப்பு செஞ்ச மாதிரியும் இந்த மயிலுக்கு தேவையான எதையும் வாங்கி கொடுக்காத மாதிரியுள்ள மயில் பேசிட்டு இருக்கா. அப்பா என்கிட்ட கொடுத்த 5000 ரூபாய் பணம் மொத்தத்தையும் மயிலுக்காக தானே செலவு பண்ணிட்டு இருக்கேன். அவளோட சாப்பாடு செலவுக்கும் அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கவும் பார்த்து பார்த்து செலவு பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் மயில் என் மனசை புரிஞ்சுக்காம அவங்க அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் செய்கிறா போல அப்படின்னு பாக்கியத்து மேலே இங்கே சரவணனுக்கு ரொம்பவே சந்தேகம் வருது. இங்கே சரவணன் மயிலை தனியாகவே ரூமில் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு நல்ல ஜாலியாக வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு தனியாக நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்து டயர்டாக படுத்து தூங்கிடுறாரு. மயில் சாப்பிட்டாங்களா இல்லை இவ்வளோ நேரம் என்ன பண்ணாங்க அப்படின்னு மயிலை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத மாதிரி கண்டுக்காமல் சரவணன் நடந்துக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது மயிலுக்கு ஒரு பக்கம் கோவமாக வருது. இன்னொரு பக்கம் எங்கள் அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட நான் இப்படி நடந்துக்க போய் தான் அவரோட மனசே மாறி போச்சு. என் மேலே பாசமே காட்டாமல் நான் சாப்பிட்டேனா என்ன பண்ணேன் என்னை பற்றி எதுவும் விசாரிக்காமல் அவர் பாட்டுக்கு இருக்காரே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இங்கே மயில் என்னங்க மாமா நீங்கள் பாட்டுக்கு தனியாக வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கீங்க, என்னை கூப்பிட்டு போலையேன்னு உங்களுக்கு மனசு வருத்தமாகவே இல்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு சரவணன் நான் எதுக்கு மயில வருத்தப்படணும், நான் தான் உன்னை வெளியில் வான்னு கூப்பிட்டேனே, நீ தான் ஊர் சுற்றி பார்க்க வேண்டாம் நான் ரூம்லேயே இருந்துக்கிறேன்னு கோவமாக சொன்னேன். கோவமாக இருக்க உன்னை எதுக்கு மயில நான் தொந்தரவு பண்ணணும், அதான் நான் சந்தோஷமாக வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். இங்கே பாரு நான் எங்கெல்லாம் போயிருக்கேன்னு எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மயிலுக்கிட்ட காமிக்க மயிலுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. மாமா பீச்சுக்கெல்லாம் போயிருக்காரு, இங்கே ஹனிமூனுக்காக வெளியில் சுற்றி பார்க்க வந்தது எதுக்கு, ஏன் வீட்டுக்காரர் கூட நான் சந்தோஷமாக இருக்கணும், எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டனோ என் வீட்டுக்காரர் கூட அங்கெல்லாம் போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்னு பார்த்தா எங்கள் அம்மாவால் என் சந்தோஷம் எல்லாமே ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து கண்கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. நான் வரலனாலும் சரவணன் மாமா சந்தோஷமாக எல்லா இடத்துக்கும் போயிருக்காரே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மயில். இங்கே சரவணன் மயிலுக்கிட்ட அவங்க கையில் இருந்து தன்னுடைய மொபைலை வாங்கிட்டு சரி மயில் அங்கே இங்கேன்னு சுற்றி பார்த்ததுல எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், ஏன்னா நாளைக்கு வேறு ஊருக்கு கிளம்பணும்ல, நான் உன்னை நல்லபடியாக எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன், நீ தான் என்னவோ என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு நான் உனக்கு அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன்னு என் மேலே தேவையில்லாத குறையெல்லாம் சொல்லி கோவப்பட்டுட்ருக்க, இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும், நீயே வெளியில் வர மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா உன்கிட்ட என்ன கெஞ்சுவா முடியும், இல்லை மன்னிப்பு கேட்டு நீ வந்தாதான் நான் போவேன்னு அப்படியெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, அதனால் நீ எப்பயும் போல் தனியாகவே இரு, நாளைக்கு ஊருக்கு போக போகிறோம்ல அங்கே போய் நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறாரு. மயிலுக்கு தூக்கமும் வரல, அம்மா சொன்னதை பற்றி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் மாமா என்னை இப்படி திட்டினதே இல்லை, அம்மாவால் இப்படி என்னை திட்டி ரூமில் தனியாகவே விட்டுட்டு போய் அவர் மட்டும் ஜாலியாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஒவ்வொன்றையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மயில். அடுத்த நாள் காலையில் மயில் ரெடி ஆகிட்டு தன்னுடைய ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது பாக்கியம் கால் பண்ணுறாங்க. இங்கே மயிலுக்கு ரொம்ப கோவம் வருது. அம்மாவோட பேச்சை கேட்க போய் தான் இந்த ஹனிமூனுக்குன்னு சந்தோஷமாக வந்தேன்னா இப்போ சந்தோஷமே இல்லாமல் இருக்கேன். அம்மா கிட்ட பேசுறதுக்கு நான் சும்மாவே இருந்துடலாம் போலையே, எனக்கு ஒரு நல்லது செஞ்சு வைப்பாங்க எங்கள் அம்மானு பார்த்தா என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பாக்கியத்தோட கால் அங்கே மொபைலில் வரும்போது இதெல்லாம் பார்த்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க மறுபடியும் பாக்கியம் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே மயில் அந்த காலை அட்டன் பண்ணுறாங்க. என்னம்மா நீ மறுபடியும் எதுக்காக கால் பண்ணுற, நீ சொன்ன மாதிரியெல்லாம் செஞ்சு தான் இப்போ நான் சந்தோஷமே இல்லாமல் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு மயில் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பாக்கியம் என்னடி மயில் இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ நல்லா வாழணும், இங்கே சரவணன் தம்பி உன்னையே சுற்றி வரணும், உன் பேச்சை மட்டும்தான் கேட்கணும்னு நான் உனக்கு திட்டம் போட்டு கொடுத்தா என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கே, அப்படி அங்கே என்ன நடந்துச்சு, உன் மாப்பிள்ளை மனசு மாதிரி உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாரா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், இனி என்கிட்ட பேசாமல் இருக்காத அப்படின்னு சரவணன் மாப்பிள்ளை கெஞ்சினாரா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியம். உடனே மயில் சும்மா இருமா, அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறேன், உன் பேச்சை கேட்டுக்கிட்டு என் மாப்பிள்ளைக்கிட்ட நான் கோவப்பட்டேன் பற்றியா, அதுதான் பெரிய தப்பாக போச்சு, என் வீட்டுக்காரர் என்னை எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டாரு, தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நாங்கள் 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா, நீ என்னவோ மாப்பிள்ளைக்கிட்ட பேசாத, அவர்கிட்ட நல்லபடியாக பழகாத, பேசி சிரிச்சா அவர் உன்னை சுற்றி வரமாட்டார், உன் பேச்சை கேட்க மாட்டாருன்னு அது இதுன்னு சொல்லி என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் பண்ணிட்டேம்மா, நான் இப்போ வேதனைப்பட்டுட்ருக்கேன்னா அதுக்கு முழுக்க காரணமே நீ தான், நீ சொன்ன எல்லாத்தையும் கேட்க போய் தான் இப்போ நான் இப்படி அழுதுட்ருக்கேன், என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா, நான் என்னவோ உன் மாப்பிள்ளை கிட்ட கோவப்பட்டு பேசினேன், அவர் ஒன்றும் மனசு மாறல, நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, நான் ஜாலியாக வெளியில் போய் சுற்றி பார்க்க போகிறேன், பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறேன்னு என்னை ரூம்லையே தனியாக விட்டுட்டு போயிட்டாருமா, என்கிட்ட மன்னிப்பும் கேட்கல,
நீ நினச்ச மாதிரி மன்னிப்பு கேட்டு என்கிட்ட கெஞ்சவும் இல்லை. நீ சொன்ன எதுவுமே நடக்கல. அது எல்லாத்துக்கும் எதிர்மறையாதாம்மா நடந்துட்டுருக்கு. உன் மாப்பிள்ளை என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. தனியாகவே போய் சாப்பிட போகிறாரு. பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்திருக்காரு. வெளியில் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காருமா. ஆனால் நான் வேதனைப்பட்டுட்டு இங்கே ரூம்லேயே தனியாக இவ்வளோ நேரம் இருந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? உன் பேச்சை கேட்டு நடந்தா என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நீ சொன்னபடியெல்லாம் கேட்டதுக்கு என் வீட்டுக்காரர் என்கிட்ட கோவப்பட்டுட்டு அவர் நல்லா ஜாலியாக இருக்காரு. ஆனால் ஹனிமூனுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு வந்தேன்னா இப்படி அழுதுட்ருக்கேன். ஏமா உனக்கு வேற வேலையே இல்லையா? எனக்கு கால் பண்ணி எப்போ பார்த்தாலும் ஐடியா கொடுக்குறேன்ற பேரில் இப்படி பண்ணிட்டியேம்மா அப்படின்னு சொல்லி மயிலு ரொம்ப கோவத்தில் பாக்கியத்தை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாக்கியம், என்ன மயிலு இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் நினச்சது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்னால இருக்கு. நீ எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளை கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு அவர் சொல்கிறபடி நடந்துக்கிட்டேன்னா மாப்பிள்ளை மறுபடியும் ஒன்றை விட்டுட்டு அவங்க அண்ணன் தம்பிங்க தான் பெருசு, அவங்களோட குடும்பம் தான் பெருசுன்னு நினச்சிருவாரு அப்படின்னு நினச்சி தான் உன்னை கோவப்பட சொன்னேன். ஆனால் உன்னை இப்படி கண்டுக்காமல் விடுவார், தனியாக ரூமில் விட்டுட்டு அவர் மட்டும் சுற்றி பார்க்க போவார், நீ நினைக்கிறது எதையுமே செய்ய மாட்டார்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லடி. மாப்பிள்ளையோட மனசை மாற்றுறதுக்காக தான் உனக்கு ஐடியா கொடுத்தேன். ஆனால் நான் கொடுத்த ஐடியாவால் நீ இப்படி அழுதுகிட்டு ரூமில் தனியாக உட்காந்துருப்பேன் நான் நினைக்கவே இல்லையே. அப்போ உன் மாப்பிள்ளையோட மனசை உன்னால் மாற்றவே முடியலையா? நான் கொடுத்த ஐடியாவும் வேலைக்காகலையா அப்படின்னு சொல்லி பாக்கியம் ரொம்பவே அதிர்ச்சியாக கேட்க, ஆமாம்மா, நீயும் உன் ஐடியாவும் உன்கிட்டலாம் போய் ஃபோனில் பேசி ஐடியா கேட்டுக்கிட்டு அதன்படி நடந்த பற்றியா? அதனால தான் நான் பேசாமல் ஊர்லேயே இருந்திருக்கலாம் போல். இப்போ பாரு, ஹனிமூனுக்கு சந்தோஷமாக இருக்கலான்னு வந்து அழுதுட்ருக்கேன். முதல்ல ஃபோனை வைமா அப்படின்னு மயிலு அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சத்தமாக கோவமாக பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே சரவணன் கேட்டுடுறாரு. அப்போ என் மயில் மனசு மாறி என்னை திட்டவும் என்கிட்ட கோவப்படவும் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் எல்லாமே அவங்க அம்மா பாக்கியம்தான். நான் நினச்சது சரியாக போச்சு. நான் சந்தேகப்பட்ட மாதிரி தான் அவங்க அம்மா இவளுக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க போல். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க அம்மா சொன்னபடி என்கிட்ட நடந்துக்கிட்டு என் மனசை வேதனைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவளும் இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்காளே. மயிலுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கிற தன்மையே இல்லை. யார் என்ன சொன்னாலும் என் வீட்டுக்காரரை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இவ அப்படி யோசனை பண்ணியிருந்தா தானே எங்களுக்கு இடையில இப்படி பெரிய பிரச்சனை வந்திருக்காது. நானும் என் பாட்டுக்கு ஏன் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காம மயில சந்தோஷமா பார்த்துருந்துப்பேனே. நான் மயிலு பேச்சை கேட்கணும், மயிலு சொன்னபடியெல்லாம் நான் கேட்டு நடக்கணும். என் குடும்பத்தை விட்டு என்னையும் பிரிச்சு நானும் மயிலும் தனியா போனா மயிலோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க போல. அதுக்கு தான் இப்படிப்பட்ட தேவையில்லாத ஐடியாவெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மயிலும் கொஞ்சம் கூட யோசிக்காம அது எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்கா. மயிலுக்கு மட்டும் இல்லை, மயிலோட அம்மா பாக்கியத்துக்கும் நான் சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஊருக்கு போன உடனே முதல்ல மயிலோட அம்மா பாக்கியத்துக்கிட்ட பேசி நல்லா வெளுத்து வாங்கினாதான் நான் யாருன்னு அவங்களுக்கு தெரிய வரும். மறுபடியும் இப்படிப்பட்ட ஐடியாவை மயிலுக்கும் தரவும் மாட்டாங்க அப்படின்னு மயில மேலேயும் மயிலோட அம்மா பாக்கியத்து மேலேயும் இங்கே சரவணன் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே மயிலுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. முதல் 2 நாள் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். நான் எனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போனார். நானும் ஃபோட்டோஸ் எல்லாம் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டேனே. என் வீட்டுக்காரர்கிட்ட என்னால் பேசாமல் இருக்கவும் முடியல. அம்மா சொல் பேச்சை கேட்காம இருக்கவும் முடியல. என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு கவலைப்பட்டுருக்க. உடனே சரவணன், என்ன மயிலு, நீ நினச்ச மாதிரியே ஹனிமூனுக்கு வந்த, நீ நினச்ச மாதிரியே என்கிட்ட பெரிய பிரச்சனையும் பண்ணிட்ட. இப்போ ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரமும் ஆச்சு. கிளம்பணும்ல, இன்னும் எத்தனை நாள் தான் இங்கேயே இருக்க முடியும்? ஏற்கனவே 3 நாள் இந்த ரூமில் தங்கினதுக்கே 26,000 ரூபா கட்டியிருக்கோம். அந்த விஷயம் வேற அப்பாவுக்கு தெரியாது. ஏன் மயிலு, இவ்வளோ நடந்தும் இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கியா? என்கிட்ட பேச மாட்டியா என்ன அப்படின்னு கேட்க, ஆமாம் மாமா, நான் கோவமாக தான் இருக்கேன், உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி மயிலு, அது உன் இஷ்டம். இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? நான் எவ்வளவோ உனக்கு புரிய வைக்க பார்த்தேன். நீ என் மனசை புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. நீ சொன்ன மாதிரியே ஹனிமூனுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. நீ தான் சுற்றி பார்க்க போக மாட்டேன்னு அடம்பிடிச்ச. சரி, ஊருக்காவது கிளம்புவோம், வேற வழி இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு இங்கே இருக்கணும்? கிளம்பு மயிலு அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே மயிலு அங்கே ஹனிமூனில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பாக்கியத்துக்கு கால் பண்ணி, ஆமாம், நீ சொன்ன மாதிரியே இன்னும் நான் என் வீட்டுக்காரர் மேலே கோவமாக தாம்மா இருக்கேன். ஆனால் நாங்கள் நாளைக்கே ஊருக்கு வந்துடுவோம், முடிஞ்சா என்னை வந்து பாருமா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக வரேன்டி. நீ வேற 2-3 நாள் வெளியூருக்கு போயிருக்க, மாப்பிள்ளை மேலே வேற கோவமாக இருக்க, நான் சொன்னபடியெல்லாம் வேற செஞ்சிட்ருக்க. உன்னை வந்து பார்க்காம இருப்பேன்னா கண்டிப்பாக வரேன் மயிலு. நீ ஊருக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு கால் பண்ணு. உன்னையும் மாப்பிள்ளையும் பார்க்க நான் எப்பயும் போல் வந்துடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பாக்கியம். தங்கமயிலும் சரவணனும் சந்தோஷமாக ஹனிமூன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வர, எப்பயும் போல் சரவணன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. ஆனால் மயில் முகத்தை தூக்கிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வர, இங்கே பாண்டியன், பரவாயில்ல, தங்கமயிலும் நம்ம பையனும் நல்ல ஊர் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. 3 நாள் டே சரவணா எப்படிடா இருந்துச்சு அப்படின்னு கேட்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுப்பா. நானும் மயிலும் முதல் 2 நாள் எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி பார்த்தோம். மயிலுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன்ப்பா. ஆனால் 3ஆவது நாள் என்னாச்சோ தெரியல, மயில் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டா. என்கிட்ட பேசவே மாட்டேன்னு அடம்பிடிச்சா. அதான் சீக்கிரமாக ஊரை பார்த்து வந்துருவோமேனு மயிலை கூட்டிகிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல, உடனே கோமதி,
என்ன மயிலு, என்னாச்சு? உன் முகம் ரொம்ப சோகமா இருக்கு. அப்படி ஏதாவது பிரச்சனை நடந்ததா? இல்ல சரவணன் உன்னை திட்டினானா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்ல அத்தை. ஊர்லேருந்து வந்த டயர்டு தான், வேற ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாண்டியன் மயிலுக்கிட்ட, ஏன்பா மயிலு, நீ பெரிய புத்திசாலி தான்ப்பா. நீ அனுப்புன ஃபோட்டோவெல்லாம் பார்த்தேன். அம்புட்டு பெரிய ஹோட்டல் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களே. ஆமாம், அந்த ஹோட்டலோட ரூம் வெறும் 5000 ரூபாய்க்குன்னு நீ புக் பண்ண பத்தியா? நீ ரொம்ப பெரிய திறமசாலிப்பா. ஒன்றை மாதிரி ஒரு புத்திசாலியான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. நான் கூட நினச்சேன் அந்த ஹோட்டல் ரூமு ரொம்ப விலை கூட்டம் தான் இருக்கும்னு. ஆனால் 5000 ரூபாய்க்கு 3 நாளைக்கு சாப்பிடவும் தங்கவும் அந்த ஹோட்டலை புக் பண்ணியிருக்கியே, நீ பெரிய புத்திசாலி தான்ப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இங்கே ஒரு பக்கம் ராஜியும் மீனாவும் ரொம்பவே சிரிக்கிறாங்க. இந்த புத்திசாலித்தனம் உண்மை தெரிய வந்தால் என்னன்னு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே உடனே மயிலு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே ரூமுக்கு 26,000 ரூபாய் கட்டியிருக்கோம். அது தெரியாமல் மாமா வேற நான் பெரிய புத்திசாலித்தனம் வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக வேற பேசிகிட்டு இருக்காரே அப்படின்னு திருன்னு முழிக்க, உடனே சரவணன், ஆமாப்பா, அவள் பெரிய புத்திசாலி தான், ரொம்ப பொறுப்பான பொண்ணு தான்ப்பா. ஆனால் சில சமயம் அவள் செய்கிற வேலையெல்லாம் நீங்கள் பக்கத்துல இருந்து பார்த்தா, ஏன்டா இவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்தேன்னு நினைக்கிற மாதிரி செஞ்சிருவாப்பா. ஏன் தான் இந்த மயில் வர வர மனசை இப்படி மாற்றிக்கிட்டு என்கிட்ட மட்டும் கோவப்பட்டுட்டு இருக்காளோ தெரியல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே சரவணன் நினைக்க, உடனே இங்கே பாண்டியனும், சரி சரவணா, 2 பேரும் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டீங்க. என் பேச்சை கேட்டு நடக்கிற நீங்கள் எப்பயும் நல்லா இருக்கணும் தான் நானும் நினைப்பேன். 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே சரவணன், இல்லைப்பா, நான் இன்னைக்கு வேலைக்கு போயே ஆகணும். ஏதோ ஒரு கஸ்டமர் வரதா வர சொன்னாங்க. நான் போய் பார்த்து தான் அவர்கிட்ட பேசி ஒரு ஆர்டரை முடிக்க வேண்டியது இருக்குப்பா. நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா, ஏற்கனவே 3 நாள் லீவ் எடுத்துட்ட, இனியும் லீவ் எடுக்காம நீ பிடிச்ச மாதிரியே செய், வேலைக்கு ஒழுங்கா போ அப்படின்னு சொல்றாரு பாண்டியன். இங்க மெதுவா ரூமுக்கு போன மயில் கண் கலங்கிக்கிட்டே, என்னமாமா, ஏற்கனவே அங்க ஹோட்டல் ரூம்ல வச்சும் என்கிட்ட நீங்க ஒழுங்கா பேசல, இப்ப வீட்டுக்கு வந்த உடனே வேலைக்கு கிளம்புறீங்களே அப்படின்னு கேட்க, வேற என்ன மயில் பண்ண சொல்ற? நீ என்கிட்ட பேச விருப்பப்படல, பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க. நான் ஏதாவது பேச வந்தால் கூட அமைதியாகவே இருக்க. அப்புறம் நான் எதுக்கு இங்கே வீட்டில் இருக்கணும்? நான் பேசாமல் வேலைக்கே போகிறேன். நீ என்னைக்கு மனசு மாறி என் மனசை புரிஞ்சுக்கிறியோ அப்புறம் நான் பேசிக்கிறேன். ஆனால் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்கிட்ட கெஞ்சுவன் மட்டும் நீ நினைக்கவே நினைக்காது. அது நடக்கவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்ப போகுது. இங்கே சரவணனோட தம்பி மாமான்னு எல்லாருமே சரவணன் வீட்டுக்கு வந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா சரவணா, வெளியூருக்கு சுற்றி பார்க்கலாம் போனியே, ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புனதை பார்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்ப போல அப்படின்னு சொல்ல, ஆமாம் மாமா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த விஷயத்த நீங்கள் தம்பிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து இங்கே மீனாவோட வீட்டுக்காரர் செந்தில், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிற சாதாரண பிரச்சனை தான். அண்ணி ஏதோ கோவப்பட்டிருக்காங்க போல, அதான் அண்ணன் மனசு வேதனைப்பட்டு இருக்காரு. சீக்கிரமாகவே ஹனிமூன்லேருந்து இங்கே வீட்டுக்கும் வந்துட்டாரு. வேற ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. ஆனால் சரவணனுக்கு மனசு சரியே இல்லை. எப்படியாவது மயிலுக்கிட்டையும் மயிலோட அம்மாக்கிட்டையும் பேசியே ஆகணும். மயிலோட அம்மாவை இனி எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடவே கூடாது அப்படின்னு வெளுத்து வாங்கினாதான் மயிலோட மனசும் மாறும், மயில் எப்பயும் போல் என்கிட்ட சகஜமாக பேசுவா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. ரூமில் இருக்க மயில் சரவணன் மேலே ரொம்ப கோவமாகவே இருக்காங்க. நான் தான் கோவப்பட்டு பேசினேன்னா என்கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்பயும் போல் சகஜமாக பேச வேண்டியதானே? உன்கிட்ட மன்னிப்பும் கேட்க மாட்டேன், கெஞ்சவும் மாட்டேன், உன் பின்னாடி வரவே மாட்டேன், நீ சொல்கிற எதையுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, நம்ம ஊருக்கு வந்த உடனே அம்மா வேற கால் பண்ணி சொல்ல சொன்னாங்களே, நான் இன்னும் சொல்லலையே அப்படின்னு யோசனை பண்ண மயில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே பாக்கியம், என்ன மயில், ஊருக்கு வந்துட்டியா? அதான் கால் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா, உன் பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் இடையில பெரிய பிரச்சனை வந்தது தான் மிச்சம். ஹனிமூனில் போய் நான் சந்தோஷமாகவே இருக்கல. ஏதோ நீ சொன்னியேன் தான் இப்போ கால் பண்ணேன். நான் தான் ஊருக்கு வந்துட்டேனே, என்னை பார்க்க வாமா, உன்னை பார்க்கணும், உன்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத மயில், வீட்டில் கொஞ்சம் வேலை கிடக்கு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன் தங்கச்சி காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறமா சுடருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு மெதுவாக சாயந்தரம் வாக்கில் உன்னை பார்க்க வரேன்டி, நீ கவலைப்படாத, ரெஸ்ட் எடு. அம்புட்டு தூரத்துலேருந்து வந்திருக்கல்ல. ஆமாம், சரவண் தம்பி எங்கே, தூங்குறாரா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா, வந்த உடனே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு தெரியுமா. நீ முதல்ல வாமா, உன்கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும் அப்படின்னு மயில் அழுதுகிட்டே சொல்ல, உடனே பாக்கியம், கவலைப்படாத மயில், எல்லாம் சரியாயிரும். அதான் அம்மா எப்பயுமே உன் கூட இருக்கல, நீ கவலைப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பாக்கியம். இங்கே பாக்கியம் தன்னுடைய எல்லா வேலையும் முடிச்சுட்டு மயிலை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆசாசா பாண்டியனோட வீட்டுக்கு போக, இங்கே மயில் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. இங்கே கோமதி பாக்கியம் வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா, வாங்க சம்மந்தி, மயிலும் சரவணனும் இன்னைக்கு தான் அங்கே வெளியூருக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காங்க. மயில் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ரூம்லேயே இருக்கா. நீங்கள் வந்ததும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எல்லாம் குடிச்சிட்டு தான்
தான் வந்திருக்கேன். மயில் வந்திருக்கான்னு எனக்கும் தெரிய வந்தது. அதனால தான் என் பொண்ணு மயிலை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். மயிலை பார்த்து 3 நாள் ஆகுதே, அதான் வந்தேன் சம்மந்தி, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே இருந்த பாண்டியனும் தாராளமாக உங்கள் பொண்ணை போய் பாருங்க, மயிலும் சரவணனும் அவ்வளோ சந்தோஷமாக ஊர்லேருந்து திரும்பி வந்திருக்காங்க. எனக்கு பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பிவிட்டதுலேயும் பெரிய லாபம் இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி சம்மந்தி, நான் போய் மயிலை பார்க்க போகிறேன் அப்படின்னு மயிலை பார்க்கறதுக்காக அவங்களுடைய ரூமுக்கு போகிறாங்க பாக்கியம். இங்கே மயில் ரொம்ப கோவமாக உட்காந்துருக்கு. பாக்கியம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. வாழ்க்கைனா அப்படி இப்படி இருக்க தான் செய்யும், அதுக்காக அம்மா சொல் பேச்சை கேட்கக்கூடாதுன்னெலாம் இல்லை. நான் சொன்னபடி நீ செஞ்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சரவணன் தம்பி மனசு மாறி உன்னை புரிஞ்சுக்கவும் செய்வாங்க. உன்னை விட்டு கொடுக்காம இனி உன் பக்கம் தான் நிற்பாரு. நீ கவலைப்படாத, நான் சொன்னபடி மட்டும் செய். சரவணன் மாப்பிள்ளைய எப்படியாவது உன் வழிக்கு சீக்கிரமாகவே கொண்டு வந்துடலாம் மயில். இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். 2-3 நாள் சரவணன் மாப்பிள்ளை பேச மாட்டேன்னு இருப்பார். ஆனால் 3ஆவது நாள் எப்படியா இருந்தாலும் உன்னை தேடி வந்து தானே ஆகணும். நீ இல்லாமல் அவரால் வாழ முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது தன்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த சரவணன் இங்கே பாக்கியம் மயிலுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு செம்ம கடுப்பாகிறாரு. ஃபோனில் ஏற்கனவே பேசி தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஹனிமூன் போன சந்தோஷமே இல்லாமல் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டுக்கே மயிலுக்கிட்ட பேசுறதுக்காக அவங்க அம்மா வந்திருக்காங்களா, என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஏற்கனவே மயிலோட அம்மா கிட்ட நான் பேசணும்னு தான் காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு 2 பேருக்கும் ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு ரொம்ப கோவமாக இங்கே சரவணன் அங்கே ரூம்குள்ளே போக ஒன்றுமே தெரியாத மாதிரி பாக்கியம், என்ன மாப்பிள்ள இப்போ தான் வரீங்களா, மயில் உங்களை பற்றி ரொம்ப நல்லதாக சொல்லிட்டு இருந்தா, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, 2 பேரும் ஹனிமூனுக்குலாம் போயிட்டு வந்த சந்தோஷத்தில் இருக்கீங்க போல அப்படின்னு கேட்க, ஆமாத்த சந்தோஷமாக தான் போனோம், ஆனால் திரும்பி வரும்போது அந்த சந்தோஷம் எங்கள் 2 பேர் முகத்துலையும் இல்லை மனசுலையும் இல்லை. அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். மயில் உண்மையாகவே உங்களோட பொண்ணு தானா? ஏன் கேட்குறேன்னா, எல்லா அம்மாவும் தான் பொண்ணுங்க நல்லா இருக்கணும்னு நல்லதை மட்டும் தான் சொல்லி தருவாங்க. ஆனால் நீங்கள் மயிலோட வாழ்க்கையை மொத்தமாக கெடுக்கிறதுக்காக தேவையில்லாத ஐடியா கொடுக்குறேன்ற பேரில் அடிக்கடி அவளுக்கு கால் பண்ணி ஒன்றா சொல்லி கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுறீங்களே தவிர்த்து உங்களால் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாகவே இல்லை. முதல்ல மயிலுக்கு கால் பண்ணுறதை நிறுத்துங்க. இன்னொன்று, மயிலை பார்க்க வரதையும் நிப்பாட்டுங்க. நாங்கள் வெளியூருக்கு போயிருந்தப்ப நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் எப்பயுமே மயிலோட பேச்சு தான் கேட்டு நடக்கணும்னு நீங்கள் மயில்கிட்ட பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும் மயில் இப்படி மாறினதுக்கு காரணம் நீங்கள் தான். என்கிட்ட மயில் ஒரு நாள் கூட கோவப்பட்டு எதிர்த்து பேசினதே இல்லை. இப்போ என் மயில் இப்படி நடந்துக்கிறானா அவளை மனசு மாற வச்சு அவளுக்கு தேவையில்லாதது சொல்லி கொடுத்து வாழ்க்கையை கிடைக்கணும்னு பெரிய திட்டம் வேற போட்டு வச்சுருக்கீங்களா? இப்போவே சொல்கிறேன், உங்கள் பொண்ணு என் கூட ஒழுங்காக வாழணும்னா நீங்கள் மயிலுக்கிட்டே நீ பேசக்கூடாது. இல்லை நான் இப்படிப்பட்ட ஐடியா கொடுப்பேன், பெரிய திட்டத்தெல்லாம் போட்டு கொடுப்பேன்னு நினச்சிங்கன்னா இப்போவே உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு நீங்களும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க. நான் எவ்வளோதான் இன்னும் பொறுமையாக போக முடியும்? எனக்கு நீங்கள் ஒரு அம்மா மாதிரி. அப்படி இருக்கும்போது எனக்கும் மயிலுக்கும் நல்லது தானே சொல்லித்தரணும், நல்லது மட்டும் தானே செய்யணும். ஆனால் நீங்கள் அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறீங்களே, என் குடும்பத்தையும் எங்களையும் ஒத்துமொத்தமாக பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க. பண பிரச்சனையெல்லாம் ஒன்றா இங்கே மயிலுக்கிட்ட சொல்லி கொடுத்து நீங்கள் தேவையில்லாத வேலையை பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்படி நல்லதே சொல்லிக் கொடுக்காத நீங்கள்லாம் எப்படி ஒரு நல்ல மாமியாராக இருக்க முடியும்? நீங்கள் ஒரு நல்ல குடும்பம்னு நினச்சி எங்கள் அப்பா இன்னும் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களோட குணம் என்னன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். ஏ மயில், இப்போ சொல்கிறது தான் உனக்கு. உங்கள் அம்மா கிட்ட மறுபடியும் ஃபோனில் பேசுறது, இல்லை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பேசுறது, இல்லை அவங்கள போய் பார்க்குறதோ, நீ இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிட்டு இருந்தேன்னா வாழ்க்கைக்கு அதெல்லாம் சரிப்பட்டே வராது. ஏன்னா உங்கள் அம்மா நம்ம குடும்பத்தை பிரிக்கணும்னு பார்க்குறாங்க. இன்னும் நீ என் பேச்சை கேட்க மாட்டேன்னு நினச்சின்னா இப்போவே நீயும் உங்கள் அம்மாவும் 2 பேரும் கிளம்பலாம். உங்கள் அம்மா கூடயே நீ போய் உங்கள் வீட்லேயே இருந்துக்க. ஏன்னா இப்படி கூடயே இருந்து தேவையில்லாத பிரச்சனையை பண்ணுறதை விட நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவோ மேல் மயில். இப்போயாவது நான் சொல்கிறது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்கு தான்னு என் பேச்சை கேட்டு நீ நடந்தால் மட்டும்தான் என்னுடைய மனைவியாக இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சரவணன் தன்னுடைய முடிவை சொல்ல இங்கே மயில் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேலே பாக்கியத்தால் எதுவுமே பேச முடியல. நாம தான் மயிலுக்கு ஐடியா கொடுத்தோன்ற விஷயம் இங்கே சரவணன் தம்பிக்கு தெரிஞ்சிச்சு போல. அதான் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, இப்படி திட்டிகிட்டு இருக்காரு. இந்த விஷயம் பாண்டியன் சமந்திக்கு மட்டும் தெரிஞ்சது, அவ்வளவுதான். என்ன மட்டும் இல்லை, மயிலையும் எங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுவாரே அப்படின்னு சொல்லி சரவணன் பேசின பேச்சால் ஒரு பக்கம் மயில் கண் கலங்கி அழுதுகிட்டே இருக்க, இங்கே பாக்கியம் பதில் பேச முடியாமல் பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க. பாக்கியத்து மேலேயும் மயில் மேலேயும் ரொம்பவே கோபமாக இருந்த சரவணன் தான் மனசில் இருக்க எல்லாத்தையும் மயில் முன்னாடியும் பாக்கியத்து முன்னாடியும் சொன்னது மட்டும் இல்லாமல் பாக்கியத்தை வெளுத்து வாங்கி, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல மாமியாராக நடந்துக்கலனாலும் பரவாயில்ல, மயிலோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க, மயிலுக்காவது ஒரு நல்ல அம்மாவா இருங்க, புரியுதாத்த, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவத்தில் சொல்ல, நான் செஞ்ச தப்பு எல்லாமே இங்கே மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னும் இங்கே இருந்தா மயிலையும் என் கூடயே அனுப்பிடுவாரு அப்படின்னு நினச்ச பாக்கியம் பயந்து போய், இல்லை மாப்பிள்ளை, இனி மயில்கிட்டையோ இல்லை மயிலை பார்க்கவோ இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன், நான் செஞ்சது எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.